எங்கள் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஊர்வலத்துக்காக ரேவதியை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்து எல்லோரும் கிளம்பும்போது சாமுண்டி சரிக்கெல்லாம் ரேவதியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிளம்பி வராங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க, என் கண்ணே பற்று போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர்ஸ்மார்களும் ஆமாக்கா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்க அப்படின்னு சொன்னதுமே, நம்மளே பாராட்டிட்டா எப்படி, இன்னும் மாப்பிள்ளை வந்து பாராட்ட வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்பாடி இப்பயே வெக்கம்லாம் அள்ளுதே அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்த மயிலுக்கு அவன் வந்து பாராட்டினாலும் ஒன்று தான் பாராட்டினாலும் ஒன்று தான், அவனுக்கு எப்பவும் கூடயே இந்த வெள்ளப்பிங்கான் தெரியுதே, அவன் மட்டும் தான் நான் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்க. ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் தான் பொறுத்துக்க வேண்டியிருக்கு, இந்த கல்யாணத்தை அன்னைக்கு நான் உங்களுக்கு வச்சுக்கிறேன், சரி அவங்கள பற்றி பேச்சை கேட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வளவலன்னு பேச வேணாம், அங்கே ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, மண்டபத்துக்கு வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மகேஷை பற்றி பேசினாலே சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் கூட்டு வராங்க. ரேவதியை வந்துட்டு அந்த காரில் வச்சு அழைச்சிட்டு போவாங்க இல்லையா ஊர்வலம் மாதிரி, அதுக்கெல்லாம் வண்டி தயாராக இருக்குது. அதில் மாலையோடு போய் ரேவதி வந்துட்டு ஏறி உட்காடுறாங்க. அதை பார்த்ததுமே எல்லாருமே வந்துட்டு ஏய் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி மரங்களாம் கத்துறாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு அந்த மாயாவும் மகேஷும் வந்துட்டு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தது சாமுண்டீஸ்வரி எங்க அப்படியே முறைச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. என்ன இது, இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே நம்மளை எரிஞ்செரிஞ்சு விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு லைட்டாக டவுட் வருது. ஆனால் வந்துட்டு அதை வெளிக்காட்டிக்க கூடாது, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாயா மகேஷ் அதான் ரேவதி உட்காந்துட்டால, பொண்ணு கூட தான் மாப்பிள்ளையும் ஊர்வலம் மாதிரி வரணும், போ நீயும் போய் உட்காரு அப்படின்னு சொல்ல, சி உன் பையன் என் பொண்ணு கூட உட்காந்து வர்றதா, உங்கள் ரெண்டு பேர்த்தே ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இதில் என் பொண்ணு பக்கத்தில் உட்கார வைப்பனா, இப்போ என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வேணா இருக்கட்டும் நில்லுங்க மகேஷ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் எதுக்கு இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்க. இது ஊர்வலம் மாதிரி போகிறது பொண்ணுக்கு மட்டும்தான், மாப்பிள்ளை கூட சேர்ந்து போடணும்னு அவசியம் கிடையாது, இது ரேவதியோட டைம் தானே, அவளே வந்துட்டு என்ஜாய் பண்ணட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் வேணால் ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கே வந்துருங்க, நம்ம அங்கே வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லை மேடம், இவனு போய் சேர்ந்து உட்காந்தா பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து எல்லாரும் வந்துட்டு ப்ளஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அதான் மண்டபத்தில் வச்சு பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டேன்ல, இதில் வந்துட்டு ரேவதியே போட்டோம், என்னங்க நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு நம்ம மாமாவுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, அவர் வந்துட்டு ஆமாம்மா நீ சொன்னால் அது சரியாக தான் இருக்கும், ரேவதி மட்டுமே வரட்டும், நீங்கள் மண்டபத்துக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாச்சே, இந்தம்மா என்ன இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு அப்படியே டென்ஷனில் இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அது மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துக்க போகிறது ராஜா தான், மகேஷோட துணை மாப்பிள்ளையே ராஜா தான், அவர் தான் வந்துட்டு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். மாயாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது, என்னடா இவன் இவனை வீட்டை விட்டு துரத்துறன்னு பார்த்தா இவனையும் வந்துட்டு துணைக்கு வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கிட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவள் டிரைவர்னா டிரைவர் வேலையை மட்டும் பார்க்கட்டும், நீ எதுக்கு இப்படி தொடமாப்பில் அதுன்னு எல்லா பொறுப்பையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க, அவன் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்ல, சந்திரா நான் தான் சொல்லிட்டேன்ல, ராஜா விஷயத்தில் நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு, நான் சொல்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும், தயவுசெய்து இதை பற்றி நீ அடுத்து எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்படியே சொல்லி வாயை அடைச்சிரு அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க ஊர்வலமாக. கார்த்தி மயில் அவங்க மாமா எல்லாம் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு வர்றாங்க. அடுத்து வந்துட்டு பொண்ணை வந்துட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டு போகலாம் பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறேன். ரேவதி நிற்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் மகேஷ் வந்துட்டு நிற்க போகிற சமயத்தில் டக்குன்னு வந்துட்டு மயில் ஒரு ஐடியா பண்ணி அந்த காலர் போட்டானே இங்கிட்ட இழுத்து விட்டுடுறாங்க. யோ என்னையா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் திரும்புகிற நேரம் ரேவதியையும் கார்த்தியும் வந்துட்டு ஆசீர்வாதம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஆரத்தியை சுற்றி எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணது இதுதான், அதை வந்துட்டு லைட்டாக சாமுண்டீஸ்வரி கவனிக்கிறாங்க. என் மனசில் நினச்சபடி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், கடவுளே நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, சாமுண்டீஸ்வரி கார்த்தியை தான் மாப்பிள்ளையாக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க, அந்த கடவுளே வேற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.